நண்பர்களுக்கு வணக்கம். முதல்ல வந்து EDS 7 ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து நிற்கும். ஸோ இதில் வந்து நியூ ப்ராஜெக்ட், ஓப்பன் ப்ராஜெக்ட். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ணும்போது நியூ ப்ராஜெக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணணும். நியூ ப்ராஜெக்ட். ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற ப்ராஜெக்டை எடுக்கிறதா இருந்ததுன்னா ஓப்பன் ப்ராஜெக்ட். ஃபஸ்ட்டில் நியூ ப்ராஜெக்ட். அடுத்த ஸ்க்ரீன் இந்த மாதிரி வந்து நிற்கும். இதில் வந்து முதல்ல என்ன செய்யணும்னா அந்த நம்மளோட ப்ராஜெக்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணியிருப்போம், திருப்பி ஃபியூச்சரில் வந்து அதை மறுபடியும் எடுத்து ஒர்க் பண்ணுறதுனா அந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணணும். நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு பேர் ப்ராஜெக்ட்டு. அதை வந்து முதல்ல வந்து ஒரு ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இருக்கு இல்லையா, அந்த பட்டன், இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அதுக்குள்ளே போட்டுக்குங்க. நான் வந்து EDS டிஃபால்ட்டுன்னு போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த லொக்கேஷன் தேவையோ அதில் போட்டுக்குங்க. போட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து ஃபைல் நேம் அடிச்சுக்குங்க. அடுத்தபடியாக இங்கே வாங்க. இதில் வந்து ப்ரீசெட் லிஸ்ட் இருக்கும். ப்ரீசெட் லிஸ்ட்டுங்கிறது நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்தோமோ, என்ன கொடுக்க போகிறோமோ அந்த மாதிரி இதில் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ DVD தான் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா இது ரெண்டும் DVD ஃபார்மேட். எஸ்டின்னு போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து DVD 16:9, அதாவது வைடு ஸ்க்ரீன் 16:9. இது வந்து வைடு ஸ்க்ரீனாக எடுத்துகிட்டு வந்த வீடியோ. இது வந்து 4:3 நார்மல் ஸ்க்ரீனாக எடுத்துகிட்டு வந்த வீடியோ. நம்ம மினி டிவி கேசட்டில் எடுத்துகிட்டு வந்த வீடியோ இருக்குங்களா, இதில் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்து மெமரி கார்டில் டிவி மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்தால் இதில் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். என்ன கொடுக்க போகிறோமோ அதுதான் இதில் வச்சு ஒர்க் பண்ணணும். என்ன கொடுக்க போகிறோமோ அதான் இங்கே வச்சு ஒர்க் பண்ணணும். அடுத்து வந்து HD. ஒருவேளை HDயாகவே கொடுக்க போகிறோன்னா ஹெச்டியில் வந்து 50i 50p ரெண்டு மோடு உண்டுங்க. 50iங்கிறது இன்டர்லேஸ்ட், 50pங்கிறது ப்ராக்ரஸிவ். ஸோ ஃபுல் ஹெச்டிங்கிறது இதுதான். இது வந்து 25 ஃப்ரேம்ஸ் மூவ் ஆகும், இது 50 ஃப்ரேம்ஸ் மூவ் ஆகும். ஒரு செகண்டுக்கு வந்து 25 ஃப்ரேம்ஸ் மூவ் ஆகும் இந்த வீடியோவில். இதில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 50 ஃப்ரேம்ஸ் மூவ் ஆகும். ஸோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். அடுத்தது 4K-லையுமே ரெண்டும் உண்டுங்க, 50p 25p. ஸோ 4K-னா ஒரே எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ எந்த மோடு எடுத்தாலும் ஒர்க் பண்ணுற மெத்தடு ஒரே மெத்தடு தான், 50i 50p. இப்போ நீங்கள் இதில் வந்து என்ன எடுக்கிறதுங்கிற குழப்பம் இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் என்ன DVD அவுட்புட் கொடுக்க போகிறீங்களோ அந்த அவுட்புட் ப்ரீசெட்டை அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? அதாவது DVD கொடுக்க போகிறோன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்த வீடியோ HDயாக இருந்தால் கூட DVD தான் கொடுக்க போகிறீங்கன்னா இந்த இருக்குல்லையா DV 725 76 50i இது எடுத்துக்கோங்க. HDயாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இது ரெண்டில் நீங்கள் 50pயில் போட்டு எடுத்தால் இது எடுத்துக்கோங்க, 50i போட்டு எடுத்தால் இது எடுத்துக்கோங்க. ஸோ HDயும் கொடுத்து DVDயும் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ரெண்டில் இதே HD மோடை எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். இல்லை DVD மட்டும் தான் கொடுக்க போகிறீங்கன்னா இது எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து 50i HDயில் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஓகே.